16 வந்து அதான் எஸ்டி சபா அவரோட டைரக்ஷனில் யுவன் சங்கர் ராஜா மியூசிக் அண்ட் பேஷன் மூவி மேக்கர்ஸ். இது வந்து சென்னை 28க்கு அப்புறம் நான் வந்து ஒத்துக்கிட்ட படம் 16. அண்ட் இது வந்து ஒரு நல்ல லவ் ஸ்டோரி. தட் இஸ் நாட் அ காமெடி மூவி, தட்ஸ் நாட் அ ஸ்பூஃப், தட்ஸ் கம்ப்ளீட் லவ் ஸ்டோரி. நம்ம புதுசாக ஒரு லவ்வில், ஆஃப்கோர்ஸ் லவ்வில் எல்லா ஸ்டைல் ஆஃப் லவ்லேயும் நம்ம ஊரில் படம் வந்துச்சு. அண்ட் இந்த படம் கேட்கும்போது லவ்வில் ஒரு புதுசான ஒரு சின்ன ஒரு விஷயம் இருந்தது. என்னென்னா, நம்ம நிறைய பேர்கிட்ட சொல்லியிருப்போம் ட்ரூ லவ் நெவர் ஃபெயில்ஸ் மச்சான் அப்படின்ட்டு. பட் ட்ரூ லவ் நெவர் ஃபெயில்ஸ்னால் நம்ம சின்ன வயசில் ஸ்கூலில் இல்லை பக்கத்து ஏரியாவில் அண்ட் நிறையா இன்ஃபேக்சுவேஷன் லவ்லாம் இருக்கும்போது இவரை தான் நான் லவ் பண்ண போகிறேன், இவ தான் என் லவ்வர் அப்படின்லாம் சொல்லியிருப்போம். அஃப்கோர்ஸ் இதை பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே வந்து ஒரு லவ் வந்திருக்கும் சின்ன வயசில், இவங்க தான் என்னோடய லவ் அப்படின்ற மாதிரி. அவங்கள பார்க்குறதுக்கு நம்ம ரொம்ப ஆசைப்படுவோம், அவங்க வீட்டு வழியாக போகிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவோம். ஆனால் இன்றைக்கி அவங்க எங்கேன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் யோசிச்சு பாருங்க, சின்ன வயசில் ஃபஸ்ட்டு லவ் பண்ணவங்கள கல்யாணம் பண்ணவங்க மேக்ஸிமம் ஒரு 0.5% தான். பட் இன்றைக்கி எவ்ரிபடி செட்டில்ட் எவ்ரிவேர். அவங்க வந்து அவங்க ஃபேமிலியோடு இருப்பாங்க, அவங்க கல்யாணம் ஆகிட்டு இல்லைனா வேறு எங்கன்னா வெளியூர் போய் வேலை செய்வாங்க. ஸோ இது மாதிரி ஒரு தின் லைனில் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு ஸ்டோரி வந்து சபா சார் என்கிட்ட சொன்னார். ஸ்டோரி கேட்டவுடனே இதே இடத்துல தான் சொன்னார். ஸ்டோரி கேட்டவுடனே நான் பண்ணுறேன் சார் அப்படின்னு. படம் முடிஞ்சாச்சு, ஆக்சுவலாக கொஞ்ச நாள் ஆயிடுச்சு படம் முடிஞ்சு. இப்போது தானு சார் வந்து அவரோட பேனரில் வாங்கியிருக்கார். ஸோ வி கிரியேஷன்ஸில் வந்து கூடிய விரைவில் அந்த படம் ரிலீஸ் ஆகும். ஆக்சுவலாக இந்த கேள்வி நீங்கள் கேட்டது எனக்கு கொஞ்சம் ஷாக்காகவே இருக்குது. ஏன்னா அது என்னோட ரொம்ப பர்சனலான ஒரு கேள்வி. அண்ட் அஃப்கோர்ஸ் லைஃப்பில் நிறையா விஷயங்கள் கற்றுக்கிட்டதே நான் அங்கே தான், வித்யாசாகர் ஸ்கூலில் தான். அண்ட் வித்யாசாகர் அஃப்கோர்ஸ் ஃபார்ம் இது ஸ்பாஸ்டிசிட்டி ஆஃப் இந்தியா, பூனம் நட்ராஜன் அவங்களோட இது. 10th படித்து முடித்ததுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் லைஃப்பில் எப்போவுமே ஒரு விஷயம் இருக்குது, நம்ம சாதிக்கணும் ஒரு லெவல் வர வரைக்கும் நம்ம நிறைய பேர் திட்டுவாங்க, நிறைய பேர் நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்ம அப்படியே குவைட்டாக கேட்டுனே இருக்கணும். அண்ட் அன்டில் அந்த லெவல் அச்சீவ் பண்ணுற வரைக்கும் வி ஹாவ் டு பி பேஷண்ட். ஸோ நான் வந்து இப்போ மாதிரி ஒரு பேக் வச்சுருப்பேன், போர்ட்ஃபோலியோ, என்னோடய ஃபோட்டோஸ் எல்லா ஆக்டியும் கொடுக்குறது. அந்த ஃபோட்டோஸ் அது ஆல்மோஸ்ட் மெட்ராஸில் எல்லா கம்பெனிஸ்லேயும் இருக்குது. அண்ட் இதை கொடுத்துட்டு டெய்லி I'll go to ஸ்கூல், வித்யாசாகர் ஸ்கூல், பசங்களுக்கு சொல்லி தரதுக்காக. எங்கள் வீட்டிலலாம் ஒரே டவுட், என்னடா இவனே 10ஆம் கிளாஸ் கூட படிக்கல சரியா, இவரு போய் ஒரு ஸ்கூலில் டீச்சராக சில ஸ்பெஷல் ஸ்கூல் அப்படின்னு. அங்கே வந்து பசங்களுக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் பார்ட், மியூசிக்கு, அப்புறம் ஸ்டோரி, அப்புறம் இந்த நடிப்பு எல்லாமே வந்து ஐ வாஸ் டேக்கிங் கேர் ஆஃப் ஆல் திஸ் என்டர்டைன்மெண்ட் பார்ட். நான் போய் இதை சொல்லித்தரலாம்னு நினச்சேன். ஆனால் அங்கே ஸ்கூலில் இருந்ததுக்கப்புறம் தெரிஞ்சது நான் நிறையா விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் பசங்கிட்டேருந்து. ஏன்னா நம்ம லைஃப் தான் போர், அவங்க லைஃப் செம்ம ஜாலி. ஏன்னா அவங்களுக்கு பைசா என்னன்னு தெரியாது, அவங்க ஜஸ்ட் அவங்க பிடிச்ச மக்கள் கூட இருந்தால் போதும். அண்ட் ஐ ரியலைஸ் தட் லேட்டர், தட்ஸ் ஒன்லி மோர் இம்பார்ட்டண்ட். தென் 2003 ஐ கேம் டு ரேடியோ அண்ட் ஆர்ஜே. அதெல்லாமே ஆர்ஜேலேருந்து அப்புறம் சென்னை 28, இப்போது குவார்டர் கட்டிங் வரைக்கும் இது எல்லாமே எனக்கு ஸ்கூல்லேருந்து வந்தது தான். அண்ட் அந்த கான்டாக்ட்ஸ் மூலிமா வந்தது தான் எல்லாம். பிரியாணி, ஆந்திரா மீல்ஸ், அது மாதிரி தான் நீங்கள் கேட்குறது. ரேடியோவா இல்லைனா மூவிஸா அப்படின்றது இல்லை. ஆக்சுவலாக இது எண்ட் ஆஃப் த டே இது சாப்பாடு. ஸோ வி ஹேவ் டு என்ஜாய் தி ஃபுட். ஏன்னா ஐ ஆல்வேஸ் சே தட் ஐ எம் அ ஜோக்கர் இன் த சர்க்கஸ். அண்ட் ரேடியோஸ் லைக் இஃப் இட் இஸ் ஜெமினி சர்க்கஸ்னால் மூவி வந்து பாம்பே சர்க்கஸ் மாதிரி. ஏன்னா நிறைய பேர் பார்க்கலாம், அது வந்து அதனால் வந்து அது பெரிய லார்ஜ் மீடியம். ஆனால் ரேடியோ வந்து மேஜிக். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து 6 மாதமாக ஒரு படம் எடுத்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி ஒரு 2.5 hours என்டர்டைன் பண்ணுறத, இஃப் யூ வாண்ட் ஜஸ்ட் 4 பேரை சிரிக்க வைக்க, 4 பேர் ஜாலியாக அவங்க லைஃப்பில் கவலையெல்லாம் மறந்து ஜாலியாக பாட்டெலாம் போட்டு என்ஜாய் பண்ண வைக்கணும். நேராக ஸ்டூடியோ வந்து என்னோடய ஷோ டைமில் மைக் ஆன் பண்ணி ஒரு 2 hours லைவ் ஷோ பண்ணனா போதும். ஸோ எண்ட் ஆஃப் த டே சேம் 2 hours தான். அண்ட் திஸ் இஸ் த மேஜிக் ஆஃப் ரேடியோ. அண்ட் ரேடியோவில் வந்து இன்னும் லாட் ஆஃப் ஒண்டர்ஸ். இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. 2003க்கு அப்புறம் தான் வந்து ஒவ்வொரு விஷயமும் பண்ணும்போது அதுக்கு வந்து மக்கள்லாம் அவங்க பண்ணுற ரிப்ளை அண்ட் அவங்க பண்ணுற விஷயம்லாம் கேட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ரேடியோ வந்து ஒரு பெரிய மீடியம் அப்படின்னு தெரிய வந்தது. இன்ஃபேக்ட் இன்னும் நான் போனேன்னா என் வாய்ஸ் கேட்டு காதலா அண்ட் 98.3 மைல்ஸ் பர் நான் பண்ண ஷோ, நான் பண்ண மொக்கமோ எல்லாத்தையும் வந்து என்கிட்ட பாடி கேட்டுவாங்க நிறைய பேர். அஃப்கோர்ஸ் ரேடியோ இஸ் மை ஃபேவரட். அண்ட் அஃப்கோர்ஸ் மூவி இட்ஸ் லைக் எ சேம் ஃபேமிலி மூவி. அண்ட் இப்போ மூவிஸ் மேபி திருப்பி ரேடியோ, திருப்பி மூவிஸ் தெரியாது. ஸோ பட் ஜோக்கர் இஸ் ஆல்வேஸ் இந்த சர்க்கஸ்.
மா குவார்ட்டர் கட்டிங்கில் அஃப்கோர்ஸ் ஒரு மெசேஜ் இருக்குது. அது என்னென்னா, வாழ்க்கையில் நம்ம பொறுமையாக இருந்தால் நம்ம எதிர்பார்க்கறதோட பெருசாக நமக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் மெசேஜ். ஸோ அதனால் லைஃப்பில் என்னென்னா நம்மளால் அது பண்ண முடியலையே, இது வருத்தப்படாதீங்க. ஏன்னா பொறுமையாக இருந்தால் நம்ம எதிர்பார்த்ததோட நமக்கு பெருசாக கிடைக்கும். அண்ட் இந்த மெசேஜ் தான் மா குவார்ட்டர் கட்டிங்கில் இருக்குது. பெயின் ரோட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அண்ட் இந்த தீபாவளி எல்லாருக்குமே ஸ்பெஷலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் எப்பவுமே ரேடியோவில் சொல்கிறது, லைஃபே ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி. இதில் ஃபெஸ்டிவல்லாம் வந்து ஒரு கேக் மேலே வைக்கிற செரி மாதிரி. ஸோ ஜாலியாக இருக்கணும் அப்படின்ட்டு. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம்னா, தீபாவளி வரப்போகுது. நம்ம ஷாப்பிங் போகிறது, பொட்டாஸ் வாங்குறது, அண்ட் ரிலேஷன்ஸை கூப்பிட்றது, வீட்டில் முக்கியமான ஐட்டம்ஸ்லாம் பண்ணுறது தான் நமக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயம். அண்ட் இந்த தீபாவளி எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயம். ஏன்னா ஃபெஸ்டிவலில் வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அண்ட் புதுசாக நாங்கள் ஏதோ ட்ரை பண்ணியிருக்கோம். அண்ட் ஹோப்ஃபுல்லி நீங்களாம் என்ன பண்ணுங்கள், நல்லா சாப்பிட்டு தீபாவளிக்கு அப்படி ப்ரே பண்ணும்போது குவார்ட்டர் கட்டிங்க்கும் ஒரு ப்ரே பண்ணிட்டு வந்து தேட்டரில் படம் பாருங்கள். அண்ட் படம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.